சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மா, பலா, வாழை முக்கனிகள் மூன்றும் நம்மூரில் கிடைப்பவை. எந்த பழம் எப்போது கிடைத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடணும். குறிப்பா வாழைப்பழம் மிகவும் உயர்வான பழம், கிடைப்பது எளிது, விலையும் மலிவு. சத்துக்கள் பொதிந்த பழம், வருடம் முழுக்க கிடைக்கக்கூடியது. வெளிநாடுகள் சிலவற்றில் வாழைப்பழம் விளையறதில்லையாம். அந்த நாட்டு மக்கள் இதன் அருமை கருதி இறக்குமதி செய்து சாப்பிட்றாங்களாம். எப்படி பார்த்தீங்களா? உள்ளூர் மாடு விலை போகாதுங்கிற மாதிரி. வாழைப்பழத்தில் 75% தண்ணீர் இருக்கு. அப்புறம் நார்ச்சத்து, வைட்டமின் சி, பொட்டாசியம் போன்றவையும் கணிசமான அளவு இருக்குதான். நம்ம உடம்புல நிறைய அமினோ அமிலங்கள் அதுவா உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகாத சில அமினோ அமிலங்கள் வாழைப்பழத்தில் இருக்குங்கிறாங்க. வாழைப்பழத்தின் தோலை மீறி எந்த கிருமியும் உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு பழத்துக்கு அரணா விளங்குது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் உப்பு குறைந்த அளவும் இருக்கிறதுனால உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வல்லதுங்கிறாங்க மருத்துவர்கள். இரும்பு சத்தும் இருக்கிறது. ராமமூர்த்தி சார், வாழைப்பழம் ஓர் அருமையான மலமிளக்கி. பழத்தை நாம சாப்பிடலாம். வாழைப்பழ தோலை கால்நடைகள், குறிப்பா ஆடு மாடுகள் நல்லா சாப்பிடும். வாழைப்பழத்தை தினமும் உட்கொண்டால் வயிற்றுல அமிலம் சுரப்பதையும் அல்சர் என்ற புண் ஏற்படுவதையும் தடுக்கலாம். பொதுவா இயற்கையா கிடைக்குது. எவ்வித கலப்படமும் செய்ய முடியாத பழம் இது. ஒண்ணு செயற்கையான முறையில் பழுக்க வச்சிருவாங்க. அதை மட்டும் நாம தவிர்க்கணும். இதே போல இன்னொரு பழம் சீத்தாப்பழம். வெப்பமண்டல பழப்பயிர், எளிதா வளரும், மென்மையானது, இனிப்பு சுவையுடன் இருக்கும். சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடியது. இதுவும் மலச்சிக்கலை போக்க வல்லது. சீத்தாப்பழத்திலையும் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன. இரும்பு, பாஸ்பரஸ், தாமிரம், கால்சியம் ஆகிய சத்துக்களை உள்ளடக்கியது. ஆரோக்கியமான தோலுக்கு தேவைப்படும் வைட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்கு. குறைவான கொழுப்பு சத்து. இதன் சதையை பிரித்தெடுத்து பாலுக்கு மாற்றா பல நாடுகள்ல பயன்படுத்துறாங்களாம். சீத்தாப்பழ மரத்தின் பட்டை துவர்ப்பு சுவையுடையது. டேனின் அமிலமும் இருக்காம். அதனால மருந்துகள் தயாரிப்புல இவை பயன்படுத்தப்படுகின்றன. முள் சீத்தாப்பழம் புற்றுநோய் கட்டுப்பாட்டில் பெரும்பங்காற்றுகிறது. பழம் மட்டுமில்ல, இலை சாரும் கூட. அதனால நிறைய கனி வகைகளை நமது அன்றாட உணவுல சேர்த்துக்கணும். கனிகள் மட்டுமல்ல, காய்கறிகளும் தான். பச்சை காய்கறிகளை கட்டாயம் சாப்பிடணும். ராமமூர்த்தி சார், உங்க வீட்டு தோட்டத்துல இடம் இருக்கா? இருந்தா 1-2 பழமரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும். பலன் தரும் மரங்களை வளர்க்கணும். முருங்கை, மா, கறிவேப்பிலை, பலா, நாவல், நெல்லி, கொய்யா, சப்போட்டா போன்றவற்றிற்கு ஓரிடம் நமது வீட்டு தோட்டத்தில் கொடுக்கலாம். தென்னை கூட வைக்கலாம். இவை தவிர அலங்கார மரங்கள் நெட்டிலிங்கம், மயில் கொன்றை, மந்தாரை, மகிழ மரம் ஆகியவற்றையும் வளர்க்கலாம். மரங்கள் நமக்கு நிழல் கொடுப்பதோடு எரிபொருளாகவும் பயன்படுது. மருந்தாகவும் உபயோகமாகுது. வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்கள் செய்யவும் பயன்படுது. குறிப்பா வேம்பு, புங்கம், புளி, வாகை ஆகிய மரங்களை நிறைய இடம் இருந்தால் வளர்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்துல எவ்வளவு இடம் இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல பலன் தரும் மரங்களை தேர்ந்தெடுக்கணும். காடுகளின் தன்மையை பொறுத்தே ஒரு நாட்டின் வளம் என்ன என்பது நிர்ணயிக்கப்படுது. விவசாயமும் வனவளமும் நம் நாட்டின் இரு கண்கள் போன்றவை. அதனால ரெண்டையும் அதிகப்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.